கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். ஆமென். கிறிஸ்துவம் இந்தியாவுக்கு எப்போ வந்தது என்று சொல்லி நாம் சரித்திரத்தை பார்க்கும்போது, கிறிஸ்துவம் இந்தியாவுக்கு கிபி 52வது வருஷத்தில் இன்றைக்கு கேரளா என்று சொல்லுகிற இடத்தின் அன்றைக்கு சேர நாடாக இருந்த தமிழ்நாட்டுக்கு தோமா மூலிமா கிறிஸ்துவம் அறிவிக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துவமானது இந்தியாவில் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்தியாவில் கடவுளை குறித்து எந்த விதமான காரியங்களும் இல்லை. புத்த மார்க்கம் இருந்தது, ஜெயின மார்க்கம் இருந்தது. இது இரண்டும் கடவுளை குறித்து சொல்லப்படுகிறதில்லை. அருமையான தேவஜனங்களே, அநேக மக்கள் நினைக்கிறது என்ன என்று சொன்னால், சொல்லுகிறது என்னென்று சொன்னால், வெள்ளைக்காரனால் கிறிஸ்துவம் இந்தியாவுக்குள் வந்துவிட்டது என்று சொல்லி. கண்டிப்பாக இல்லை. தோமா மூலிமா, நேரடி சீடனாகிய தோமா மூலிமா இந்தியாவுக்குள் கிறிஸ்துவம் அறிவிக்கப்பட்டது. அது தேவனோட விருப்பமாகவும் இருந்தது. ஏன் என்று சொன்னால், தோமா ஒரு சந்தேகக்காரர். நான் இயேசுவின் விழாவிலே விரல் விட்டு பார்த்தாதான், அவர் ஆணி அடிக்கப்பட்ட கையில் நான் விரல் விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் என்று சொல்லி ஒரு சந்தேகமான ஒரு மனிதன். அந்த மனிதனுக்குத்தான் ஆண்டவராகிய இயேசு தான் யார் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். அந்த மனிதனைத்தான் இந்தியாவுக்கு தேவன் அனுப்பி கொடுத்தார். அருமையான தேவஜனங்களே, இந்தியாவில் இருக்கிற எல்லா வேதங்களும் உபனிஷத்துகளும் சைவம், வைணவம், கோமாரம், கானபத்தியம், சௌரம், சாத்தம் இதெல்லாம் தோமா மூலிமா உருவாக்கப்பட்டது. அவரோட சொன்ன வார்த்தையின் மூலிமா எழுதப்பட்டது. திருக்குறள், திருவள்ளுவர் தோமா கட்டின தேவாலயத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்று சொல்லி ஆராய்ந்த மக்கள் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். திருக்குறளில் எந்த கடவுளை குறித்தும் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அது 6வது குறளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக திருவள்ளுவர் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனங்களே, இந்தியா தேசத்தில் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களெல்லாம் கிறிஸ்துவ பெயர்கள். ஒருவேளை வெள்ளைக்காரனால் கொடுக்கப்பட்ட பெயர்கள் இருக்கலாம், ஆனால் சமஸ்கிருதம் இந்தியா மக்களாகிய தமிழர்களிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதனால்தான் அந்த சமஸ்கிருத மந்திரங்களும் ஸ்லோகங்களும் எல்லாம் இயேசு குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு குறித்து தான் அந்த மந்திரங்களும் ஸ்லோகங்களும் இருக்கிறது. இந்தியா தேசத்தில் ரிக்வேதம் என்பது தான் பழைய வேதம். அதிலிருந்து பிரிக்கப்பட்டது தான் சாமுவேதம். சாமுவேதம் என்று சொன்னால் கீர்த்தனைகள், எஜுர்வேதம் என்று சொன்னால் பலி கொள்கை உள்ளது. அதர்வண வேதம் அது இதில் சேராது. அதுக்கு தான் அது அதர்வணம் என்று சொல்வார்கள். அருமையான தேவஜனங்களே, கிறிஸ்துவர்கள் வரும் பரிசுத்த வேதத்தை மட்டும் படித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்கிறோம். இந்தியா தேசத்தில் சொல்லப்படுகிற எல்லா காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. ஏழுமலையான் என்று சொன்னால் மழையில் 7 என்று சொன்னால் முடிவு. மலையில் எல்லாவற்றையும் முடித்தவர் என்று தான் ஏழுமலையான் என்று சொல்வார்கள். முருகன் என்று சொன்னால் அழகு நிறைந்தவர், அழகுள்ளவர் என்று பொருள் வரும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் குறிப்பிடப்படும். அந்த இயேசுவை நாங்கள் இந்தியா தேசத்தில் அறிவித்து தான் அந்த தோமாவின் காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த இந்து மதம் தோமாவால் உருவாக்கப்பட்டது. இந்துத்துவா அது அந்நியர்களால் உருவாக்கப்பட்டது. இந்து மதத்துக்கு விரோதமானது தான் இந்துத்துவா. இந்து மதத்தில் எல்லாரும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. இந்துத்துவா
ஒருவன் மேலே ஒருவன் கீழே என்று சொல்லப்படுகிறது. மேல் ஜாதி கீழ் ஜாதி தொட்டு கொள்ளக்கூடாது என்று சொல்லுவது தான் இந்துத்துவம். இந்து மதம் அப்படி சொல்வதில்லை. நாம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொல்லுகிறது தான் இந்து மதம். அது தோமாவால் அறிவிக்கப்பட்டது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒருவன் இரத்தத்தினாலே பூமி மேலே இருக்கிற எல்லா மனிதர்களையும் தேவன் தோன்ற செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனங்களை, இந்தியா தேசத்தில் சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த இயேசுவை வேண்டா என்று சொல்லுகிறவர் யார் என்று சொன்னால், தங்களோட வாழ்வாதாரம் போய்விடும் என்று சொல்லி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் இயேசுவை குறித்து தப்பாக சொல்வார்கள். அருமையான தேவஜனங்களே, இந்தியா தேசத்தில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதன் சாஸ்திரத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, திருமணத்துக்கு நாள் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பூசாரி இடத்துல போய் இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போய்விடுமே, எங்களோட வாழ்வாதாரம் போய்விடுமே என்று சொல்லி யார் நினைக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிற மந்திரத்தில், ஒரு சொல்லுகிற ஸ்லோகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அருமையான தேவஜனங்களே, ஆண்டவராக இயேசுவே உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு காணப்படுகிற எல்லா வீண் செலவுகளும் தகற்று போய்விடும். ஆண்டவர் உங்களை உன்னதத்தில் பேரை குறிப்பிடுவார். இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசுவே நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தின் ஜீவ புஸ்தகத்தில் உங்களோட பேரை அவர் எழுதுவார். அவர் எழுது மட்டுமல்ல, உங்களோட சொந்த பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். தன் இரத்தத்தினாலே உங்களை கழுவி உங்களை தன்னோட பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த இந்தியா தேசத்தில் இயேசுவின் குறித்து தான் சொல்லப்பட்டது. அவர்தான் ஆண்டவர். பரிசுத்த வேதத்தில் இந்து தேசம் என்று சொல்லித்தான் குறிப்பிடப்படுகிறது. இந்து தேசம் என்பது இந்தியாவை குறிக்கிறது. இந்து என்பது மதத்தின் பேர் அல்ல, அது தேசத்தின் பேர் என்று சொல்லி சரித்திர புஸ்தகமாகிய வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம். ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும். ஆமேன். அல்லேலூயா.